யார் இந்த இயேசு? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இயேசுவை மையமாக வைத்து இந்த உலகத்தின் காலத்தை எதற்காக பிரித்தார்கள்? 4 காரணங்கள் உண்டு. முதல் காரணம், இயேசு செத்தவர்களை உயிரோடு எழுப்பி வாழ வைத்த அற்புதம்தான். இந்த அற்புதம்தான் உலகத்தில் உள்ள மக்களை, மருத்துவர்களை, விஞ்ஞானிகளை, ராஜாக்களை யோசிக்க வைத்தது. இரண்டாவது காரணம், இயேசு செய்த பிரசங்க வார்த்தைகள்தான். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு, உன் சட்டையை கேட்டால் வேட்டியையும் அவிழ்த்து கொடு, வேண்டுமென்றே உன்னை 1 மைல் தூரம் நடக்க வைத்தால் நீ 2 மைல் தூரம் நடந்து போ, உன் எதிரியையும் நேசி, பசியாய் இருந்தால் ஆகாரம் கொடு. இந்த மாதிரியான வார்த்தைகள் உலக மக்களை இயேசு யார் என்று திரும்பி பார்க்க வைத்தது. மூன்றாவது காரணம், அவரை சிலுவையில் அடித்தபோது உலகத்தில் உண்டான பிரம்மாண்டமான அதிசயங்களே. என்ன அதிசயம்? உலகம் முழுக்க எங்கோ ஒரு இடத்தில் கிடையாது, உலகம் முழுக்க பூகம்பம் ஏற்பட்டது. உலகம் முழுக்க பூகம்பம் ஏற்பட்டது. இந்த நாள் வரைக்கும் அதுதான் முதல் முறை. அடுத்தது, பட்ட பகலில் மத்தியான நேரத்தில் சூரியன் ஒளியை கொடாமல் இருள் அடைந்தது. உலகம் முழுக்க இரவு போல மாறியது. இந்த 2 விஷயங்களும் உலக மக்களிடத்தில் இயேசு யார் என்ற கேள்வியை பலமாக எழுப்பியது. 4வது காரணம், உலகமே பிரமிக்கத்தக்க அதிசயம். அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தது. இந்த உலகத்தில் எந்த மனிதன் மரித்து உயிரோடு எழுந்தான்? இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து 40 நாட்கள் சீடர்களோடு வாழ்ந்தார். 40வது நாளில் சீடர்கள் கண்கள் பார்க்க, அங்கு கூடியிருந்த மக்கள் பார்க்க மேகத்திலே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். பிள்ளைகளே, இந்த விஷயங்கள் இயேசுவின் வாழ்க்கையில் மட்டும்தான் ஏற்பட்டது. உலகத்தில் எந்த மனிதன் வாழ்க்கையிலும் ஏற்படவில்லை. இதனால் தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இயேசுவை மையமாக வைத்து இந்த காலத்தை பிரித்தார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.